எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இல்லைன்னா நம்மள வந்து மறந்துடுவாங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணுவோமேன்றதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி நம்ம உடம்பு கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது இவ்வளோ பெரிய பூமாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒர்க் அவுட் பண்ணதை எடுத்து வீடியோவில் போட்டோன்னே என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏய் என்னடா இப்படி இருக்க பயங்கரமாக இருக்கேன். அதான் இவனே பயங்கரமாக இருப்பான். இவன் உடம்பு பார்த்துல நான்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னடா இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன். இவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் என்னடா பயங்கரமாக இருக்கீங்க அப்படின்னா. ஏய் நீங்களாம் என்ன பார்த்து சொல்கிறவங்க நாங்களாம் பயங்கரமாக இருக்கு. சும்மா அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக, அவ்வளோதான். தேங்க்யூ. நிறைய விஷயம் பண்ணணும். தேங்க்யூ. என்னுடைய ஜிம்மேட்லாம் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. முத்துக்குமரன் சீக்கிரம் நிறைய நான் கேட்டேன், மாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்னப்பா முத்து கரெக்டாக வரானா? ஜிம் வாசல்ல அவர் போகும்போது நான் போட்டு அவட சாப்பிட்டு அவரை வெயிட் பண்றேன். அதான் ஜிம்மெட்டுன்னு தெரியாம சொல்லிட்டேன். சீக்கிரம் உங்க ஜிம்ல நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஷால்தனா இல்லை உடம்பு பார்த்துங்க. ஏன்னா சிம்பு அண்ணன் வந்து நான் சிம்பு அண்ணனோட ஃபேனு. அவர் சொன்னார் ஒரு தடவை, என்னைக்குமே வந்து எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம உடம்பை எப்போவுமே பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அதுக்காக அவர் சொன்னதை வந்து நான் வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.